ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு த ஒன் லைஃப் ஒன் வாய்ஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னா, ஹீரோட தம்பி ஹீரோட சொத்தெல்லாம் அடைய போட்டான். அவன் செத்த மாதிரி நடித்து அங்கேருந்து எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு அவனுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகிறப்ப அதில் வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டான். அது இல்லாமல் ஹீரோ உயிரோட இருக்கான்னு அவனுக்கே தெரியாது. அவன் வந்தோடனே அதுக்கு மேலே ஷாக்கு. ஆல்ரெடி ப்ரெஸ் பீப்புள் அவனெல்லாம் போட்டு வருத்தெடுத்துட்டு இருக்காங்க. இல்லை ஹீரோ உயிரோட வந்ததே அவனுக்கு ஷாக்கு. அது இல்லாமல் நீங்கள் உள்ளே வரக்கூடாது, உனக்கும் இந்த கம்பெனிக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். எனக்கு யாரும் இன்வைட் கொடுக்க தேவையில்லப்பா, இந்த கம்பெனியில் ஒரு பங்குதாரராக நான் முன்னாடி இருந்ததால நான் இங்கே திரும்பி வரலாம் அப்படிங்கிறப்பயே நீ தான் எல்லாத்தையும் ஏமாத்துற ஆளாச்சே, அதுவும் ஈஸியா. ஆமாம், உன்ன மாதிரி தான் என் தம்பி என்னோட ஏமாத்துற ஆளாக இருக்கானே. நான் உன்னை ஏமாத்தினாங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? நீ தான் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு வந்துட்டு இருக்க. நீ செத்துட்டேன்னு சொல்லிட்டு இப்போ உயிரோட வந்திருக்க. அப்படியா? உனக்கு மிகப்பெரிய ஆதாரம் ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோட அப்பாவை கூப்பிட்டு வரான். அவர் கோமாவில் இருந்திருப்பார்ல, ஹீரோ போய் பார்க்க போனப்ப அவர் எழுந்திச்சுப்பாரு. ஆனால் இவன் பண்ணுற செயல் எல்லாத்தையும் பார்க்கணும், இவன் என்னென்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஹீரோ வெளிக்காட்டிக்காமல் வச்சுருந்துருக்கான். இப்போ ஹீரோட அப்பா அங்கே வந்தோடனே அவன் தம்பிக்கு இன்னும் ஷாக்கு. உன்னை நான் ரொம்ப செல்லப்பிள்ளையா நினச்சேன், ஆனால் நீ தான் இவனுக்கு விஷமாக வந்திருப்ப அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்கள் தான் மொத்த பாசத்தையும் தூக்கி அவன் மேலே வச்சிங்க. ஒரு தத்தெடுத்த பையன் மேலே வச்ச பாசத்தை கூட நீங்கள் பெத்த பிள்ளை மேலே வைக்கல. எனக்கு நீங்கள் 3 பேரும் ஒன்று தான், ஆனால் நீ யோசித்த விதம் வேற. அதனால தான் நீ இப்படி வளர்ந்து நிற்கிற. இதை கேட்ட கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே அப்போ இவன் ஏமாற்றி தான் இங்கே வந்திருக்கானா, அப்போ இவன் மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பேசுகிறாங்க. அப்போ ஹீரோட தம்பி ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறான். என்ன பாயிண்ட்னா, உன்கிட்ட இருந்த சொத்து எல்லாத்தையுமே இப்போ என் பக்கம் எடுத்துக்கிட்டேன், இப்போ நீ இங்கே உள்ளே நிற்கவே அருகதை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பே அவங்க அப்பாவுக்கு இருக்கிற 20%ம் இப்போ தான் ஹீரோட அண்ணன் வந்துட்டு ஹீரோ பக்கம் போயிட்டானே, அதனால அவன்கிட்ட இருக்கிற 10%யும் கொடுத்து ஹீரோ ஒரு நல்ல பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் இன்னொரு 5% தேவைப்படுது. அதுக்காக என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா பின்னலேருந்து ஹீரோயின் வரா. அவன் வந்துட்டு உங்கள் அப்பா எனக்கு கொடுத்த 5% இருக்குது, அதையும் நான் ஹீரோவுக்கு கொடுக்குறேன், இப்போ நீங்கள் 2 பேருமே ஈக்குவலாக இருக்கீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் ஷேர் ஹோல்டர்ஸை வச்சு தான் நீங்கள் யார் தலைவர் அப்படின்னு முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோட தம்பிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இப்போ ஹீரோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கிற ஸ்டேஜில் ஏறிட்டு என்னோட 2 பசங்களில் யார் நல்லவன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், எவன் கம்பெனியை முன்னாடி கொண்டு வருவான் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஓட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹீரோவுக்கு தான் அதிக ஓட்டு விழுது. ஹீரோட தம்பி எல்லாத்தையுமே இழந்து நிற்கிறான். அப்போ எல்லாமே என்னை விட்டு ஜெயிச்சிட்டிங்களே, என்னை விட்டு தனியாக போயிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுகிறப்ப, ஏன்னா இப்போ எல்லாருமே ஹீரோ பக்கம் தானே நிற்கிறாங்க, அதனால அப்படி பேசிகிட்டு இருக்கான். உடனே அவங்க அப்பா வந்துட்டு, எப்போவுமே நீ எனக்கு சின்ன பையன், என் செல்ல பையன் தான், நீ பண்ண தப்பை எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடுறேன், நீ போயிட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு என்னோட பையனா வா, இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் வா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதே நேரம் ஹீரோயினை காட்டினா அவங்க அப்பாவுக்கு பிரெயின் டியூமர், இவ்வளோ நாள் கவனிக்காமல் இருந்திருக்கான் அவங்க அண்ணன். அது இல்லாமல் அவங்க சித்தியும் சொத்தை பறிக்கணுங்கிற எண்ணத்துலேயே இருந்ததால இவரை சரியாக கவனிக்கல. இப்போ டாக்டர் வெளியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு ஓரளவுக்கு சரியாயிடுச்சு, நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி அதை க்யூர் பண்ணிட்டோம், அவர் இனிமேல் நார்மலாக இருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு சந்தோஷமே. ஓரளவுக்கு ஹீரோ ஆறுதலாகவும் இருந்ததால அவங்க அப்பாவை போய் சந்தோஷமாக பார்க்குறா. அதே நேரம் ஹீரோயினோட அண்ணன் வந்துட்டு அவங்க அம்மாவை தான் பார்க்க போகிறான். நீ உன் சுயநலமாக இருந்ததால தான் நீ இப்படி வந்து இருக்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபிக்ஸ் வந்ததால அவங்களும் பெட்டில் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியல, ஆனால் அவங்க பேசுறதை கேட்க முடியும், மற்றபடி அவங்களால எதுவும் ரியாக்ஷன் பண்ண முடியாது. நான் இனிமேல் இதை எல்லாத்தையும் சரி பண்ணலாம் இருக்கேன் அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு போகிறான். அதே நேரம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு இவங்களால ரொம்ப பாதிக்கப்பட்டால, ஏன்னா இவங்க பண்ண தப்ப ஹீரோயின் பண்ணதால சொல்லி தானே இவ்வளோ நாள் அவளை ஹீரோயினுக்கு எதிராக மாற்றி வச்சிருப்பாங்க. அவன் வந்துட்டு, பாத்தியா என்னதான் நீ என்னை ஏமாத்த நினைச்சாலும் அந்த கடவுள் ஏமாத்தல, நீ பண்ண தப்புக்கு நீ அனுபவிச்சுட்டு இருக்க, எனக்கு நீ என்ன பண்ண நினைச்சியோ அது மாதிரிதான் இப்போ உன் கை கால் அசையாம நீ படுத்து கிடக்குற அப்படின்ட்டு அவளும் வந்து அவளை திட்டிட்டு தான் போறா. இப்படி ஹீரோயினோட அண்ணனை காட்டினதான் அவன் மறுபடியும் ஃபாரின் போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா அவன் எவ்வளவு சொல்றா, வேணா நீ இங்கேயே இரு, இங்கேயே பிசினஸை பார்த்துக்கோ அப்படின்ட்டு. ஆனா அவனுக்கு ஏதோ குற்ற உணர்ச்சி தாங்க முடியல போல, அதனால அவங்க இருந்து போறான். அங்க ஹீரோயினோட அக்கா வந்துட்டு மறுபடியும் பாசமலையை பொழிறா. இவ்வளவு நாள் நான் கெட்டவளா இருந்துட்டேன், இப்பதான் யார் உண்மையா இருந்திருக்காங்க பொய்யா இருந்திருக்காங்கன்னு எனக்கு புரியுது அப்படின்ட்டு அவளும் பழைய மாதிரி தான் தங்கச்சிட்ட நார்மலா பேச ஆரம்பிச்சிடறா. இப்படியே அவங்க ஃபேமிலி எல்லாம் நார்மல் ஆயிட்டு இருக்கிற அதே நேரம் ஹீரோட அப்பாவை காட்டினா அவர் வீல் சேர்ல உட்காந்துருக்க மாதிரி ஆயிடுது. அவருக்கு ஸ்ட்ரோக் வந்ததால அவர் அந்த நிலைமைக்கு போயிட்டாரு. ஹீரோ வந்துட்டு சொல்றான், நான் இனிமேல் கம்பெனியை ஒழுங்கா பாத்துக்கிறப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா உன்னோட தம்பி வந்து ஜெயிலில் இருக்கிறான், அவன் திரும்பி வரும்பொழுது அவனை மட்டும் குற்றவாளியா மட்டும் பாத்துறாத அப்படின்னு சொல்றாரு. அவன் எனக்கு எப்பவுமே தம்பி தான் அப்படின்ட்டு அவன் கம்பெனிக்கு போனா அவன் அண்ணங்காரன் இவன் போட்டோவை மாட்டி வச்சிருக்கிறான் ஆபீஸ்ல. எப்பவுமே அந்த பதவிக்காக அவன் தான் சண்டை போட்டுட்டு இருந்தான், ஆனா இப்போ அவன் தம்பிக்காக விட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கனே அவனுக்கே ஆச்சரியமா இருக்குது. நீ இவ்வளோ நல்லவன்லாம் இல்லையே, அப்படிலாம் இல்லை, திருந்திட்டேன் அப்படிங்கும்போது நீ திருந்தலாம் மாட்டியே, உன் மேலே சத்தியம் பண்ணுமா, எதுக்கு நான் உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்ட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே நீ வந்துட்டு தலைவராரு அப்படின்ட்டு
சொல்லிட்டு அவனே விட்டு கொடுத்துட்றான் ஹீரோவை. என்ன சொல்ற, உண்மையை தான் சொல்றியா அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாம உடனே போயிட்டு தலைவர் சேர்ல உட்காந்துக்கிறான். இப்போ இவ்வளோ நேரம் நல்லவ மாதிரியே நடிச்சியடா, அதெல்லாம் ஒரு உள்நோக்கம் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் நார்மல் ஆயிட்டாங்க, அண்ணனும் தம்பியும். கட் பண்ணி சோராப்டி ஃப்ரெண்டையும் ஹீரோனோட ஃப்ரெண்டையும் காட்டினா அவங்க கம்பெனி ஓரளவுக்கு ரீச் ஆயிடுச்சு. அதுக்காக புதுசாக வேலைக்கு ஆட்கள் எடுத்துட்டு இருக்காங்க. இங்கே வந்தா நீதி, நேர்மை, நியாயம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சொல்லி இன்டர்வியூ எடுத்துட்டு கடைசியில் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணவே தேவையில்ல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அங்கே இருங்கன்னு சொன்னோன்னே, அப்போ இவ்வளோ நேரம் எதுக்கு எங்களை வருத்தரிக்கீங்க, சும்மா டைம் பாஸ், எங்களுக்கு நேரம் போகல அப்படின்னு சொன்னோன்னே அந்த 2 எம்ப்ளாய்க்கும் செம்ம கடுப்பாகி போச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்தோடனே அவகிட்ட மொத்த பொறுப்பையும் ஒப்படைச்சிடுறாங்க. நம்ம கம்பெனியில் எல்லாம் ரீச் ஆயிடுச்சு, இதோட ஓனர் இனிமேல் நீ தான் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவுக்கும் அங்கே ஷாக்கு. ஓகே, ஒரு வழியா இவ்வளோ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் ஆகி ஒரு செட்டில் ஆயிட்டா அப்படிங்கிற ஹாப்பினஸ்ல அவன் இருக்கான். அப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு ஹீரோ அவன் ஹீரோனோட அண்ணனோட கம்பெனி இவனோட கம்பெனி ஒன்னாக்கிறாங்க. இவங்க 2 கம்பெனியும் வெவ்வேறையா இருந்ததான பிரச்சனை, அதனால இவங்க பிசினஸ் பார்ட்னர் ஆகி 2 கம்பெனி ஒன்னாக்கிறாங்க. இனிமேல் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னு அங்க கட் பண்ணி டாக்டர் ஃப்ரெண்டையும் பாடி கார்டையும் காட்டினா அவங்க ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு போயிருக்காங்க. அங்க போயிட்டு புக் எழுதிட்டு இருக்கா. அவன் கேட்கறான், ஏமா டேட்டிங்க்கு வந்துட்டு புக் எழுதுறாள் நீதாம்மா, கொஞ்சம் என்னை திரும்பி பாரு அப்படின்னு சொல்றான். புக் எழுதுதான் முக்கியம் அப்படின்ட்டு சொன்னோன்னே அவன் கடுப்பாயிட்டு, கடைசியில இந்த பூனையை வளர்க்கறதுக்காக தான் நீ என்ன டேட்டிங் கூட்டு வந்திருக்கிற, அது இப்பதான் உனக்கு தெரியுதா, அவளெல்லாம் டேட்டிங் கூட்டு வந்து நான் என்னத்தான். அதே நேரம் ஹீரோனோட அக்கா வந்துட்டு ஹீரோட தம்பி ஜெயில தான் போய் மீட் பண்ண போயிருக்கா. அவன் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவன் பண்ணது உண்மையான லவ் தான், இவளுக்காக என்ன வேணாலும் பண்ண போய் தானே அவன் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணான், அதனாலதான் பார்க்க வந்திருக்கா. என்னை மன்னிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, உன்னை மன்னிக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல, ஆனா உன்னோட காதலுக்காக நான் உன்னை மன்னிக்கலான் இருக்கேன், அது இல்லாம நான் இன்னமும் உன் மேல காதலா தான் இருக்கேன் அப்படிங்கிற போட்ட என்கேஜ்மெண்ட் ரிங்க இன்னும் கழட்டாம இருக்கா, நீ வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் உனக்காக அப்படின்ட்டு அங்க அவ சொல்லிட்டு போனோன்னே இன்னமும் இவங்க லவ் பண்றாங்கிறது தான் பெரிய ஆச்சரியம். ஏன்னா அவன் அவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கான் அவளுக்கு, இருந்தாலும் அவன் இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு தான் ஒரு கால் வருது. என்ன விஷயம்னா, ஹீரோ எங்கேயுமே காணோம் அப்படின்ட்டு அவ பாடிகார்டு தான் ஃபோன் பண்ணி சொல்றா. அதனால அவனுக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாத்தையும் அவ போய் தேடிட்டு இருக்கா. எல்லா இடத்துலயும் போய் பார்க்கறா, ஆனா எங்கேயுமே இல்ல. ஒரு டைம் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர நேரத்தில் ஒரு பேஸ்கெட் விளையாடுற இடத்துக்கு போயிருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஒரு பால் வந்து விழ வரும். அப்போ ஹீரோயின் தடுத்தோன்னே அவ கையில காயம் பட்டதை ஹீரோ சரி பண்ணுவான். அந்த இடத்துல தான் ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவ மேல லவ் வரும். அந்த இடத்துல அவ போய் தேடிட்டு இருக்கும்போது அங்க ஒரு டீம் வந்துட்டு அவளுக்கு டான்ஸ்லாம் பண்ணி காட்டி ஒரு மாதிரி கிஃப்ட் கொடுக்குறாங்க. அதுல என்ன கிஃப்ட் இருக்குன்னா, அதுல ஒரு கீ இருக்கு. அவ ஃபர்ஸ்ட் கொரியர் வேலையை செய்யும் பொழுது ஒரு ஸ்கூட்டர் ஓட்டிட்டு இருப்பால, அந்த ஸ்கூட்டரை கிஃப்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஹீரோ. அடுத்து ஹீரோயின் போறப்ப நீ இங்க வா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள்லாம் போட்டு வச்சிருப்பான். அது எங்க கொண்டு போகுதுன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் ஹீரோ காணணும்னு தேடிட்டு போயிட்டு ஒரு சர்க்கஸ் மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு நின்றுட்டு இருந்திருப்பால, அப்போ கூட ஒருத்தன் வந்து ஸ்கேட் போர்டு ஓட்டிட்டு வருவான். அவ வந்துட்டு ஸ்லிப் ஆயிட்டு ஹீரோ மேல விழுவா. அந்த இடத்துக்கு தான் போய் நிக்கிறா. இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் என்ன தேடிட்டு வந்து நின்ன, இப்போ நீ இங்க வந்து என்ன தேடிட்டு வந்து நிக்கிற, என் லைஃப்ல இனிமேல் உன்னை நான் தேடவும் வைக்க மாட்டேன், நீ எங்க போனாலும் உன்னை நான் தேடி வருவேன், என் லவ் நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு மறுபடியும் ப்ரப்போஸ் பண்ணி என்கேஜ்மெண்ட் பண்ற அளவுக்குலாம் ப்ரப்போஸ் பண்ணிடுறான் ஆளு. இது வரைக்கும் அவங்களுக்குள்ள நடந்த விஷயங்கள், அவங்க சின்ன வயசுல மீட் பண்ணது, கண்டிப்பா உன்னை தேடி வருவேன் எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொன்னது, அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட்டா அவங்க 2 பேரும் மீட் பண்ணது, ஒரே வீட்டில் ஒன்னா இருந்தது, அதுக்கப்புறம் இவனை பத்தின உண்மை தெரிஞ்சு இவளை பத்தின உண்மை தெரிஞ்சு, இந்த மாதிரி எல்லா பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸையும் அப்படியே எண்டிங்ல காட்டி இதோட இந்த டிராமாவை ஹாப்பியா முடிக்கிறாங்க. வேற ஒரு நல்ல டிராமாவில் அடுத்து நான் உங்களை மீட் பண்றேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.